என்னடா மச்சான் கண்ணெல்லாம் கட்டி வச்சுட்ட? உன் பிளான் என்னன்னு சொன்னேன்னா என் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பேன். சொல்றேன் இருடா வந்துருவா. எலிக்கு அவச பூனைக்கு சந்தோஷம். வந்துட்டாடா. குட் மார்னிங் மகாலட்சுமி. நீ டென்னிஸ் கோர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கும் இந்த கிளப்ல மெம்பர்ஷிப் இருக்குமா? நாங்களும் டென்னிஸ்ல பெரிய பிளேயர்ஸ் தான். சூப்பர்ரா மச்சான். பஞ்ச் டயலாக்ல பஞ்சர் ஆகிட்டியே. மறுபடியும் எதுக்குடா அடிச்ச? ஓவரா போகுது, அவங்க தான் இருக்கா. நம்மாலே டென்னிஸ்ல தோனி, கங்குலி, டெண்டுல்கர். இப்போ எதுக்குடா அடிச்ச? அவ போயிட்டா. இந்த பக்கம் வந்துட்டு. ஏய் கம் டு சைட். டேய் வாடா. பந்து இல்ல வெண்ணில செஞ்ச லட்டு. கோ பேக் ஜஸ்ட் கோ பேக். எங்கயா? அங்கே இரு. ஓகே குனிடா. இந்த பக்கம் வா. எந்த பக்கம் இருந்தா என்னடா? சரியா தெரிஞ்சா சரி. ஆடு மகாலட்சுமி ஆடு. மகாலட்சுமி போதும் நிறுத்து. என்ன ஆட்டமா இது? டென்னிஸ் தெரியாதவங்க கூட டென்னிஸ் பாக்குறது எதுக்காக? ஒவ்வொரு பாலுக்கும் இந்த ஜம்பிங், இப்படி ஸ்கிட்டிங், இப்படி பெண்டிங். அந்த குட்ட பாவாடைக்குள்ள பால் போனா தானே பாக்குறது குளிர்ச்சியா இருக்கும். ப்ராப்ளம் என்ன? ஹலோ நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா இவன் ஐ லவ் சொல்லிடுவான். என்னடா மாப்ள? எப்படி நான் சொன்னது சரிதானே? ஓகே. ப்ராப்ளம் என்னடா? மச்ச சாஸ்திர பிரகாரம் சிரிச்சுண்டே கோவப்படுறவ தொடையில மச்சம் இருக்குன்னு காஞ்சிபுரம் ஐயர் சொல்லிருக்கா. எங்க இருக்கு பாரு. டெல் மீ. பாருடா. நல்ல பாரு. வெண்ணைய தேய்ச்சி குளிப்பாலோ அந்த தொட மேல இருந்தாலும் இருக்கும். ஓ இந்த லெக்கா பாரு. நல்ல பாரு. ஏண்டா இதுக்கு தான் என் கண்ணை கட்டி வச்சாடா? ரெண்டு கண்ணையும் திறந்து நல்ல பாரு. பேக்ல இருக்குமோ என்னமோ. பேக்கா பாரு. நல்ல பாரு. எனக்கு தெரியாம எங்கடா இருக்கும்? ஐயோ அவ ஃப்ரீ ஷோ பாக்குறாடி. ஐ கில் யூ. உனக்கு வாடற பாரு. லட்சுமி காட்டுனதுதான் காட்டுன முழுசா காட்டிட்டு போயே. நீ இங்க இருக்கியா? ஏண்டா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஜிங்கிலி ஒங்கலி ஒக்கலி. என்னடா மெத்து இருக்கே? எக்ஸஸ் பாடி என்ன ஆச்சு? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கற? Excuse me. Yeah. Don't get angry. What's happening? Harassment. Yeah. Don't get angry. சந்திரு. மாப்ள என் பிளான் எப்படிடா இருந்தது? ரொம்ப பெயினா இருந்துச்சு மச்சான். டேய் என்ன கூப்பிட்டுக்கலாம்ல? அப்படி எல்லாம் சொல்லாதடா. உச்சி நட்டுக்கிற மாதிரி சந்துருன்னு கூப்பிட்டேன். உனக்கு தான் கேட்கல. சந்திரு. ப்ரூஸ்லி ஜாக்கிச்சான் ஜெட்லி நீ ஆக போறடா. இட்லி டிகர் ரொம்ப ஃபயரா வந்திருக்கு. வாடா போயிடலாம். வரட்டும்டா. அந்த மூணு ஷாவை அப்படியே முழுங்கிடுறேன். என்னடா இது? ஐயோ சூப்பரா பிரிண்ட் ஆயிருக்கா. கலர் காம்பினேஷன் நான் தான் சொன்னேன். அதுருண்டா. இதே பேப்பர்ல இதே பிளேஸ்ல உன்னோட போட்டோ உடம்புல ரத்த காயத்தோட ஒரு இந்திய வாலிபன் அப்படின்னு செய்தி வரும். நல்ல வேளை நம்மள விட்டுட்டா. ரெண்டு இந்திய வாலிபன். டெல் மீ கடைசி ஆசை என்ன சொல்லு. உன்னை ஒரு தடவை டிஸ்டன்ஸ் என்னடா பண்றாவ? அதுக்கு மச்சான் ப்ரூஸ்லி ஜாக்கி சான் ஜெட்லி நீ ஆக போற இட்லி. இடையில அவங்க யாரு? உலகம் பூரா எல்லாருக்கும் கராத்தே சொல்லி கொடுத்த குருசாமிங்க. இப்போ இவன் என்ன அடிக்க போறாடா மச்சான். Damn it! மகாலட்சுமி நல்லா அடி. எப்படி இருக்கு? பஞ்சு மாதிரி இருக்கு. What? இல்ல ரொம்ப வலியா இருக்கு. Yes, அப்படிதான் நல்லா அடி. இந்த லாக் எப்படி இருக்குடா? இன்னும் எவ்வளவு நேரம் அடிக்க போறீங்க? சும்மா கும்முன்னு இருக்கு. பாத்தியா உன் ஃப்ரெண்ட் எப்படி கண்ணீர் விடுறான்னு? அது அடிபடுறதுனால வர ஃபீலிங் இல்ல. அது ஒரு விதமான ஃபீலிங். சந்தோஷத்துல தானா பொங்கி வர ஆனந்த கண்ணீர். அடி. ஏங்க உங்களுக்கு அந்த கட்டிப்பிடி கராத்தே தெரியுமா? இப்போ இப்போ உனக்கு பொறி பறக்கவே. இப்படி பார்த்தா உயிரே பறக்கும். ஐயோ அது கராத்தேவா இல்ல காமசூத்ராவா? இந்த ட்ரீட்மென்ட் போதுமா? பத்தல இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்கறியா? என்கிட்ட வச்சுக்காத கொன்னு போட்றவ. இதரந்தர்ப்பயாமி பிதாமஹந்தர்ப்பயாமி பித்ருமஹ பிரபிதாமஹானாந்தர்ப்பயாமி. எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு போயிடுத்து. அப்ப நீ கிளம்புடா. நமஸ்காரம். என்னது இது?
அப்பாக்கு வச்ச பிண்டத்தை காக்கைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தனியா எடுத்து வைக்கிறேன். செத்து போன அம்மாவுக்கு பிண்டம் வைக்கிறது சாஸ்திரம். ஆனா உயிரோட இருக்கிற அப்பாவுக்கு எப்படி? என்னது? சந்துரோட அப்பா உயிரோட தான் இருக்காரு. ஆனா அந்த விஷயம் சந்துருக்கு தெரியாது சுவாமி. இறந்து போனவா தெய்வத்துக்கு சமானம், அதுக்காக தான் பிண்டம் வைக்கிறது. ஆனா உயிரோடு இருக்கிறவாளுக்கு பிண்டம் வைக்கிறது அனாச்சாரம். எல்லாரும் செத்து போன பின்னாலதான் தெய்வம் ஆவாங்க. இவர் உயிரோட இருக்கிற தெய்வம். யாருன்னா அது? சூரக்குண்டு சிவப்பு சாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி? என்ன சொல்றேன்? சந்து அவரோட புள்ளதான் இந்த சந்துரு. அப்புறம் ஏன் இங்க? கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் புலிக்கு அதோட பலம் தெரியாது. அத காட்டுக்குள்ள விட்டோம்னா அதோட பலம் என்ன, பவர் என்னன்னு காட்டிடும். இப்ப அவள் எங்க இருக்கா? பல ஆயிரம் பேர் மனசுக்குள்ள. மதுரை ஜில்லா சூரக்குண்டு. இந்த பக்கம் சூரக்குண்டு, அந்த பக்கம் கிடாரிப்பட்டி. அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வர மாட்டாங்க, இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. சூரக்குண்டு வெள்ளச்சாமி அவர் பொண்டாட்டிக்கும், கிடாரிப்பட்டி பசுபதி அவர் மச்சனனுக்கும் பிண்டம் வைக்கிறதுக்காக இங்க வருவாங்க. அவங்க 2 பேரும் சந்திக்கிறப்ப எந்த கலவரமும் நடக்காம நம்ம பாத்துக்கணும். சார் சாரி, உங்களுக்கு பர்மிஷன் 2 மணிக்கு தானே சார்? இப்ப அதுக்கு என்னங்கிற? வெள்ளச்சாமி உள்ள இருக்காரு. இந்த நேரத்துல உங்களை உள்ள அனுப்புனா ஏன் வேலை போயிடு சார்? அனுப்பலன்னா நீ மேல போயிடுவ. எங்கடால வெள்ளச்சாமி? வெள்ளச்சாமி! என்ன பார்த்த உனக்குள்ள இருக்கிற சௌப்பச்சாமி வெளியில வரலையா? ஏன் வயசாயிடுச்சா இல்ல போட்டு தள்ளிடுவேன்னு உனக்கு உயிர் பயம் வந்துடுச்சா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சேலைய கட்டிக்கிட்டு வாழையில போட்டுக்கிட்டு ஒரு குச்சி கட்டி உக்காந்துக்க. ஏன்னா ரோஷம் இல்லாத ஆம்பளை வேட்டி கட்டுறதுல அர்த்தம் இல்லையா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சார், சிங்கத்தோட வாழை தொட்டாலே போட்டு தள்ளிடும். நீங்க மீசையை பிடிச்சி வைக்கிறீங்க. சம்போ மகாதேவா. ஓம். ஆன ரோஷத்தை விட்ட மாதிரி நம்ம 2 பேருக்கு நடுவுல இருந்த பகையை கூட விட்டுட்டியா? என்னையா உஷு மாதிரி வர? வாய் திறந்து பேசியா? நிஜமாலுமே பயந்துட்டா, அதான் பேச்சு வரல. உங்களுக்கு நாக்குல சனி சடுகுடாருது. ஏயா வெள்ளச்சாமி, வந்து என் கால்ல விழு, மன்னிச்சு விட்டுற. பசுபதி என்னால கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஊர்ல பொழைச்சுக்கோ. வா வா பசுபதி, உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். நீ டிராப் பண்றியா? என்கிட்ட வண்டி இல்லையா? 4 வண்டி இருக்கு. பசுபதி, மீச வச்சிருக்கிறவனெல்லாம் ஆம்பளை இல்லடா. நெஞ்சில பலம் இருக்கிறவன் தான்டா ஆம்பளை. எங்க இப்ப கத்துறா கத்துறா. கண்ணுல சாவு பயம் எப்ப தெரியும் தெரியுமா? அந்த கண்ணெதிரில சாவு எமம் போல நிக்கும் போது. இப்போ அந்த பயம் உன் கண்ணுல தெரியும். எங்கேயோ கோணம் மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்கிற உன் தம்பி வரட்டும். அவனை வெட்டி அந்த ரத்தம் காயறதுக்குள்ள அதே கத்தியால உன்னை வெட்டி துண்டு துண்டாக்குறட்டா.